கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. தமிழகத்தின் முதல்வர் திரு ஜோசப் விஜய் டில்லியில் நித்தி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டார். அதில் பல்வேறு மாநிலங்களின் முதல்வர்கள் கலந்து கொண்டு அதில் பிரதமரும் கலந்து கொண்டிருந்தார். அதில் ஒவ்வொரு மாநிலமும் தன்னுடைய கருத்துகள், தேவைகள் எல்லாத்தையும் அவங்க முன்வைத்து அதில் பேசியிருந்தார்கள். அந்த விரிவான பேச்சை நாம் இன்றைக்கு அதை காணொலியாக போட்டிருக்கிறோம். அதை டீட்டெயில்டாக அதை அலசி முதல்வர் விஜய் கேட்டது என்ன, அது எப்படி இருக்கணும், அதில் என்னென்னலாம் இருந்தது, என்ன இல்லை, எதெல்லாம் முந்தைய ஆட்சியோடது அதை இவர் சொல்கிறார், அவருடைய கோரிக்கை மட்டும் இல்லை, சாதனைகள் எல்லாமே எது யாருடையது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம விளக்கமாக பேசியிருந்தோம். இப்போ திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இதே விமர்சனத்தை அவர் வைக்கிறார். அஃப்கோர்ஸ் அது அவருடைய பார்வையிலிருந்து அவர் அந்த விமர்சனத்தை வைக்கிறார். அந்த முழு ஸ்பீச்சை அவர் நல்லா பார்த்து படிச்சுட்டு அதை பற்றியெல்லாம் பேசுகிறாரு. கூடவே தாவேகா மீதான தன்னுடைய ரொம்ப காட்டமான விமர்சனத்தையும் வைக்கிறாரு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, விஜயுடைய ஸ்பீச்சுக்கு கொடுத்த ஒரு டீகோடிங் மாதிரி அதற்கு ஸ்டாலின் வைத்திருக்கக்கூடிய விமர்சனத்தை நம்ம டீகோட் பண்ணிடுவோம் டீட்டெயில்டாக. இந்து தமிழ் திசையில் இந்த கட்டுரை வந்திருக்கு ரொம்ப டீட்டெயில்டாக. இவருடைய ஸ்டாலினுடைய பேச்சை அடிப்படையாக வைத்து பாரதிய ஜனதாவை விமர்சித்தால் ஆட்சிக்கு ஆபத்து வரும் என்று பயமா அப்படின்னு ஸ்டாலின் விஜயை நோக்கி கேள்வி கேட்கிறார். அவர் வரிசையாக கட்சிக்காக பல்வேறு இன்டர்னல் அமைப்புகளோடு அவர் பேசிகிட்டு இருக்காரு. திமுக மகளிரணி மற்றும் மகளிர் தொண்டரணி ஆலோசனை கூட்டம், அதில் பேசும்பொழுது பேசிக் கோல் என்ன, இப்பொழுது எதிர்கட்சியாக ஆகியிருக்கிற நாம் ஆளும் கட்சியாக ஆக வேண்டும், அதுக்கு இன்னும் சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் வேலை செய்ய வேண்டும், அதற்கான களமாகத்தான் இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பேசிட்டு நேராக சில முக்கியமான விஷயத்துக்கு வந்துடுவோம். என்ன சொல்றாருன்னா, கடந்த 5 ஆண்டு காலம் நடைபெற்ற நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியே மகளிருக்கான ஆட்சி தான் அப்படின்னு எனக்கு முன்பு இங்கே பேசிய கனிமொழி அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள். ஆட்சிக்கு வந்த முதல் கையெழுத்தான விடியல் பயணத்தில் தொடங்கி கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், புதுமை பெண் திட்டம் என்று ஏராளமான புதுமையான திட்டங்களை நாம் தான் உருவாக்கினோம். அது மக்களுக்கு சரியாக சென்றடைகிறதா என்று பார்த்து பார்த்து செய்து கொடுத்தோம். அது மட்டுமல்ல, இப்போது நடந்து முடிந்த தேர்தலில் கூட பெண்களுக்குத்தான் நிறைய வாக்குறுதிகள் நாம் கொடுத்தோம். குறிப்பாக 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்கிற இல்லத்தரசி திட்டம், உரிமைத்தொகை உயர்வு என்று நிறைய இருந்துச்சு. ஆனா இதனால என்ன பலன்? நீங்க அந்த பாயிண்ட் தான் விடுறீங்க. நான் செய்தேன் அப்படின்னு மட்டுமே சொல்றீங்களே தவிர, நான் செய்தேன், செய்யப்போகிறேன் என்றாலும் மக்கள் உங்களை ஏன் நம்பவில்லை? அந்த கேள்வி கேட்டுங்க. ஆனால் இப்போது மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று நீங்களே சோஷியல் மீடியாவில் நிறைய வீடியோக்களை பார்த்திருப்பீர்கள். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் அனெக்டோட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாம்பிள் கூட கிடையாது. யாரோ 4 பேர் திமுக அனுதாபி அப்படித்தான் சொல்லுவாங்க. நாள்தோறும் நடைபெறும் குற்றச்சம்பவங்கள், சென்னையையும் பல ஊர்களையும் இருட்டில் மூழ்கடிக்கிற மின்வெட்டு, விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி என்று நடந்த நாடகம் என்று இப்படி பலதரப்பட்ட மக்களும் ஏண்டா இந்த ஆட்சிக்கு வாக்களித்தோம் என்று கோபமாக, ஆவேசமாக வருந்தி கொண்டிருக்கிறார்கள். இது இவருடைய கற்பனை தான். இப்ப நடக்கிற குற்றச்சம்பவம் எந்த விதத்திலும் ஸ்டாலினுடைய ஆட்சியில் நடந்த குற்றச்சம்பவங்களை விட அதிர்ச்சி தரக்கூடிய அதிகமான அளவுக்கு அல்ல. இந்த மின்வெட்டு இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் நடப்பது தான். எகெயின் இது என்னவோ ஸ்பெஷலாக விஜய் தான் அதை எல்லாத்தையும் பண்ணுறாரு அப்படிங்கிறது கிடையாது. விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற நடந்த நாடகம்னு சொல்கிறாரு. அது ஒரு 2000 கோடி ரூபாய் அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே ஏன் பண்ண முடியாதுங்கிறது மிஸ்டர் ஸ்டாலினுக்கே தெரியும். அப்படி ஒன்றும் மக்கள் வருந்தி ஐயையோ ஓட்டு போட்டேனே அப்படின்லாம் யாரும் சொல்லலை. அப்புறம் இன்னொரு கற்பனையும் இவங்க வச்சிருக்காங்க. அதுவும் 4 பேர் சொல்றதை வச்சுக்கிட்டு ஏதோ 2 ஓட்டு போட்டோம், நீங்கள் தான் ஆட்சிக்கு வருவீர்கள் என்று நினைத்தோம், இப்படி ஆகிவிட்டதே அப்படின்னு சொல்றாங்களாம் எல்லாரும். ஒரு சில பேர் அப்படி சொல்லியிருப்பாங்க. இப்பொழுது இந்த ஆட்சியில் குற்றங்கள் பெருகிவிட்டன. நல்ல கதையா இருக்கு. நியூஸ் சேனல்களை வைத்தாலே கொடூரமான குற்றச்சம்பவங்கள் தான் செய்திகளாக வருகின்றன. இவர் எந்த நியூஸ் சேனல் பார்க்குறாருன்னு தெரியல. அப்புறம் ஒரு சில அனெக்டோட்ஸ் எடுக்கிறாரு. ஸ்ரீவைகுண்டத்தில் ஆளும் கட்சியை சேர்ந்த பெண்ணுக்கு அந்த கட்சியினரே பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார்கள். இது பற்றி 2 அமைச்சர்களிடம் முறையிட்டும் நீதி கிடைக்கவில்லை. நேற்று கூட ஆலந்தூரிலும் சேலத்திலும் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த நபர்களே பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டதாக செய்திகள் வந்தன. பொதுவாக எல்லோரும் ஷாப்பிங் போனால் என்ன வாங்குவார்கள்? ஆடைகள் வாங்குவார்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவார்கள். ஆனால் இப்போது நம்முடைய முதல்வர் என்ன செய்கிறார் தெரியுமா? அதிமுக எம்எல்ஏக்களை ஷாப்பிங் செய்து கொண்டிருக்கிறார். நமக்கு என்ன சந்தேகம் என்றால், அவர் ஆட்சி மீது அவருக்கே நம்பிக்கை இல்லையா, அல்லது அவருக்கு ஆதரவு கொடுத்திருக்கிற மற்ற கட்சிகள் மீது நம்பிக்கை இல்லையா? முதலில் அவர் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள அதிமுக எம்எல்ஏக்களை தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களிக்க வைத்தார்.
இப்போது அவர்களை ராஜினாமா செய்ய வைத்துவிட்டு அடுத்த நொடியே தன்னுடைய கட்சியில் இணைத்திருக்கிறார். இந்த கட்சிகள் எல்லாம் இந்த மாதிரிலாம் பேசும்பொழுது நமக்கு ரொம்ப சிரிப்பா வரும். அப்புறம் அண்ணா சேகர் பாபு எங்கிருந்து வந்தாருன்னா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கணும். அப்புறம் செந்தில் பாலாஜி எந்த கட்சியை சேர்ந்தவர்னா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கணும். அதே மாதிரி வேற கட்சியில வேற சின்னத்துல நின்று ஜெயித்து விட்டு வந்தவர்களை இப்படி திரும்பி அப்படி பார்க்கறதுக்குள்ள நீங்க அள்ளி தூக்கி ராஜினாமா பண்ண வச்சதுங்கிறத எங்கள்கிட்ட கேட்காதீங்க. மதிமுகவில் இருக்கிற வைகோட்ட கேளுங்க. கண்ணீர் காவியமா இருக்கும் அவர் சொல்றது. அப்புறமா அவரு உங்க கட்சியில சேர்ந்து உங்க கட்சியோட என்ன கூட்டணியில சேர்ந்து அவரை நீங்க வந்து உதயசூரியன் சின்னத்தில் நிக்க வச்சு அவர் கட்சியை சேர்ந்தவர்களே இன்னைக்கு அவங்க கதறிக்கிட்டு இருக்காங்க ஓடுறதுக்கு. இந்த மாதிரி செய்தியெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? பாஜக மற்ற மாநிலங்கள் செய்வதே இங்கு முதல்வர் விஜய் செய்து கொண்டிருக்கிறார். இல்லைங்க திமுகவும் இதெல்லாம் செஞ்சிருக்கு. ஆனால் பாரதிய ஜனதா பல இடங்களில் செஞ்சிருக்குங்கிறது உண்மைதான். அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் சர்வசாதாரணமாக செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. நீங்களும் செய்திருக்கீங்க. முதல்வர் விஜய் பாஜகவின் ஜெராக்ஸ் மாதிரி செயல்படுகிறார். உதவி என்று கேட்டபோது அவருக்கு ஆதரவு கொடுத்த கட்சிகள் எல்லாம் இதை பற்றி கேட்கும்போது தர்ம சங்கடத்தில் தவிக்கிறார்கள். ஆனா உண்மையில வந்து இதை ஓரளவுக்கு தர்ம சங்கடமாக கருதக்கூடிய 2 கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான். அவர்கள் தான் வெளியிலிருந்து ஆதரவு தருகிறார்கள். அவர்கள் எங்களுக்கும் திமுகவுக்கும் இப்பொழுதைக்கு உறவில்லை, நாங்கள் அவருடைய கூட்டணியில் இல்லை என்று தான் அவர்கள் பலமாக வெளியே சொல்லியிருக்கிறார்கள். அதுவும் கடந்த வாரத்தில் தான் சொல்லியிருக்காங்க. இது இன்னும் நிறைய விஷயங்களை விட்டுட்டு நேராக டெல்லி மேட்டருக்கு வருவோம். நேற்று முன்தினம் டெல்லியில் பிரதமர் தலைமையில் முதல்வர்கள் எல்லாம் கலந்து கொள்ளும் நித்தி ஆயோக் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்துக்கு இங்கிருக்கும் முதல்வரும் போயிருக்கிறார். அங்கு சென்று என்ன பேசினார் என்று உங்களுக்கு தெரியும். திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக நாம் வைத்த கோரிக்கைகளில் சிலவற்றையும் நமது ஆட்சியில் செய்த சாதனைகளில் சிலவற்றையும் தன்னுடைய உரையில் முதல்வராக இருக்கும் விஜய் பேசியிருக்கிறார். இது கரெக்ட். இதை வந்து நாம நேற்றைக்கு பண்ணியிருந்த அந்த காணொலியிலேயே அதை பற்றி ஸ்பெசிஃபிக்காகவே சொல்லியிருந்தோம். அது எல்லாமே திமுக ஆட்சியின் போது நடந்தது தான் அப்படிங்கிறத. அதே சமயத்தில் நான் முதல்வராக இருக்கும் பொழுது இதே மாதிரி டெல்லி சென்று பேசிய பொழுது இப்பொழுது முதல்வராக இருக்கிறவர் என்னவெல்லாம் பேசினார் என்று தெரியுமா? அவருக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து தப்பிப்பதற்காக போனார்கள். கோட்ஸ்ல மேற்கொள்ள சொல்றாரு. பாஜக காலில் விழுந்து மறைமுக கூட்டணி வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் குரூப் போட்டோ எடுக்கும் பொழுது முன்வரிசையில் நிற்க ஸ்டாலினுக்கு இடம் கொடுத்தார்கள். இதெல்லாம் யார் சொன்னது? அவர் சொன்னது. அவர்னா விஜய் சொன்னது. இது உண்மை. விஜய் வந்து இந்த தேர்தலில் அந்த எதிர்ப்பு திமுக எதிர்ப்பை கூர்மையடை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுனால தொடர்ச்சியாக அவர் வந்து திமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் இருக்கு, அவர்கள் 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படின்னு ஒரு தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருந்தார். அதெல்லாம் அபத்தமானது. இப்போ ஆனால் நீங்களும் அதை தான் சொல்றீங்க. இப்போ யாரையாவது திட்டணும் அப்படின்னா அவன் திருடன், அவன் கொள்ளடிக்கிறான், அவன் ஊழல் செய்கிறான் அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு புதுசாக உங்களுக்கு வந்து டிக்ஷனரியில் ஒன்று சேர்ந்துருக்கு. அவன் பாஜகவோட கூட்டாளி, அவன் பாஜகவோட பி டீம். அப்போ 2 பேரும் மாறி மாறி அதான் சொல்லிக்கிறீங்க. நீதாண்டா திருட, இல்லடா நீதாண்டா திருட, நீதாண்டா திருட, இல்லடா நீதாண்டா திருடா அப்படிங்கிறத மாற்றி நீதாண்டா பாஜகவோட பி டீம், இல்லடா நீதாண்டா பாஜகவோட சி டீம், இல்லடா நீதாண்டா பாஜகவோட ஏ டீம் அப்படின்னு மாறி மாறி வந்து சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க. அதனால இதுல ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நான் கேட்கிறேன், பதில் சொல்லுங்கள் மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர், மாண்புமிகு முதலமைச்சர். அப்படியே விஜயோடைய ஸ்டைலை கொண்டு வர பார்க்கிறாரு. கரூர் சிபிஐ வழக்கிலிருந்து தப்பிக்கத்தான் நீங்கள் டெல்லிக்கு சென்றீர்களா? பாஜகவை உறுதியாக விமர்சித்து பேசினால் உங்கள் ஆட்சிக்கு ஆபத்து வந்துவிடும் என்று பயப்படுகிறீர்களா? இந்த கேள்வியெல்லாம் கேட்டு ஒரு முதல்வராக நீங்கள் அரசு கூட்டத்தில் கலந்து கொண்டதை உங்களை மாதிரி நான் தரம் தாழ்ந்து விமர்சிக்க விரும்பவில்லை. கேட்கிற கேள்வியெல்லாம் கேட்டுட்டாரு. அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் கேட்க விரும்பலை அப்படின்னு. ஆனால் அவருக்கு ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யும். ஏன்னா பிறர் நம்ம விமர்சிக்கும் பொழுது நாளைக்கு அவர்களுக்கும் அந்த நிலை வரும் அப்படிங்கிறத அவர்கள் தெரிஞ்சுக்காம தான் இதெல்லாம் அடிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கீ பாயிண்ட்ஸ்க்கு வர்றாரு. மும்மொழி கொள்கையை அமல்படுத்த மறுத்த காரணத்திற்காக தமிழ்நாட்டிற்கான கல்வி நிதியை ஒன்றிய பாஜக அரசு விடுவிக்காமல் பிளாக்மெயில் செய்தார்கள். திமுக அரசு அதை எதிர்த்து போராடினோம். அதில் கூட இப்போது இருக்கும் முதல்வர் என்ன சொன்னார்? பாஜக அரசை கண்டிக்காமல் கொடுப்பது அவர்கள் கடமை, வாங்குவது இவர்களது உரிமை. ஆனால் பாசிசமும் பாயாசமும் எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி சண்டை போடுகிறார்கள் என்று நக்கல் நையாண்டி செய்தீர்களே, இப்பொழுது நீங்கள் மட்டும் என்ன செய்துவிட்டு வந்திருக்கிறீர்கள்? நிபந்தனைகள் இல்லாமல் நிதியை கொடுக்க வேண்டும் என்றுதானே நீங்களும் கேட்டிருக்கிறீர்கள். சரியான பாயிண்ட் தான் இது. அதுதான் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்றது என்னன்னா, நீங்க அடுத்தவர்களை கேலியும் கிண்டலும் செய்யும் பொழுது நம்மளும் கொஞ்சம் யோசிச்சுட்டு நாம இதே நிலைக்கு வருவோம். இப்போ நீங்க வந்து என்ன பண்ணியிருக்கீங்க? திமுகவிலிருந்து தாவேக்கா ஒரு துளி கூட மாறல.
கல்விக்கான நிதியை அப்படியே விடுவித்து விடுங்கள், ஆனால் எங்களுடைய இருமொழி கொள்கையில் கையை வைக்காதீர்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுதானே திமுகவும் சொன்னாங்க. அதில் அவர்கள் ஒன்றும் மாறவே இல்லையே. மாறாக நீங்கள் அதை வேறு மாதிரியாக சொல்லியிருந்தால் நம்ம வந்து அதை இன்னும் உங்களை அப்ரிஷியேட் பண்ண முடியும். இப்படி நம்ம இந்த 3 மொழிகள் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பேசியிருந்தாலும் இங்கே திட்டுவாங்க 4 பேர். ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் பண்ணியிருக்கலாம். அதுதான் என்னுடைய கருத்து. ஏனெனில் இது சினிமா இல்லை, ஆட்சி நிர்வாகம். முதலில் அதை புரிந்து கொள்ளுங்கள். மாநில உரிமைகள் சார்ந்த எதுவாக இருந்தாலும் திராவிட மாடல் அரசு போட்டு தந்த ப்ளூ பிரிண்ட் படிதான் யாராக இருந்தாலும் செயல்பட முடியும். இந்த இடத்துல எனக்கு மாற்று கருத்து இருக்கு. திமுக அரசு சில முரட்டு கொள்கை முடிவுகளை எடுத்தது. அது ஒன்று. அது கொள்கை முடிவில் இருக்கும் முரட்டுத்தனம். 2வது, மத்திய அரசை அணுகும் விதத்தில் ஒரு முரட்டுத்தனம். அதில் கொள்கையெல்லாம் கிடையாது. யாரோ சொல்லியிருப்பாங்க, நம்ம இப்படி தாங்க நடந்துக்கணும், நம்ம அவங்கள வந்து எங்கே ஆரம்பிக்குது அதுன்னா கோபேக் மோடி கேம்பெயின்லேருந்து ஆரம்பிக்கிறது. அது எக்ஸ்ட்ரீமாக போய் கல்ச்சுரல் விஷயங்கள்லேருந்து ஆரம்பித்து பல ஏரியாஸில் நீங்கள் வந்து அவங்கள மிக 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 மோசமான முறையில் நீங்கள் அவங்கள பேசியிருக்கீங்க. அதுதான் திராவிட மாடல் அரசா? இதுதான் திராவிட மாடல் அரசு போட்டு தந்த ப்ளூ பிரிண்டா? அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எதுக்கெடுத்தாலும் கோர்ட் கேஸ்னு போகிறது. எல்லா கோர்ட் கேஸும் உங்களுக்கு சாதகமாக வராது. அடுத்தது, இந்தியாவின் 2வது பெரிய பொருளாதாரம் தமிழ்நாடு. பெண்கள் அதிகம் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் மாநிலம் தமிழ்நாடு. நமது மாணவர்களுக்கு நீட் விலக்கு. இந்த 3மே வந்து திமுக அதற்கான ஒரு பெருமையை நிச்சயமாக பெற்றுக்கொள்ளலாம். அதில் அந்த நமது மாணவர்களுக்கு நீட் விலக்கு, இதுவும் திமுகவுடைய பாலிசி நோட்டு. அதை தான் அப்படியே கேட்டிருக்காருங்க. இதை தான் நாம் நேற்றுக்கு பேசும்பொழுது, இந்த நீட் விலக்கு என்பது திமுக அரசு கேட்டது, அதுக்கு பல்பு தான் கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி ஜோசப் விஜய் கேட்டாலும் அவருக்கும் பல்பு தான். காரணம் வேறு. இதற்கு காரணம் உச்சநீதிமன்றத்தின் ஒரு தீர்ப்பிலிருந்து அது வருகிறது. நீங்கள் அதுக்கு கார்வோட் எல்லாம் வாங்க முடியாது என்று தான் நம்ம சொன்னோம். ஏடித்தான் காப்பியாக இருந்தால் நன்றாக இருக்காது என்று 2030க்குள் $1 trillion பொருளாதாரம் என்று நான் சொன்னதை மட்டும் 2036க்குள் $1.5 trillion என்று காரில் பட்டி டிங்கரிங் பார்ப்பது போல கொஞ்சமாக மாற்றி பேசிவிட்டு வந்திருக்கிறார். இதையும் நான் நேற்றைக்கு குறிப்பிட்டு சொன்னேன். $1 trillion இவர் அப்படியே சொன்னா ஒரே ஈயடிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி போனா போது 1.5 வச்சுக்கோ அப்படின்ட்டு. இருந்தாலும் அதற்காக என்னுடைய வாழ்த்துக்கள். மிஸ்டர் சீஃப் மினிஸ்டருக்கு நன்றி, மாண்புமிகு முதலமைச்சருக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் திருப்பி தன்னுடைய பொதுக்கூட்ட பேச்சுக்கு வந்துடுறாரு. இப்பொழுது நான் கேட்ட கேள்விகளை எல்லாம் இங்கு வந்திருக்கிற மகளிரணி உடன்பிறப்புகள் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நம்மை நம்பி 1,55,00,000 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். அவருடைய நம்பிக்கையையும் காப்பாற்ற வேண்டும். எனவே விழிப்புணர்வு ஏற்படுத்தினால் மட்டும் போதாது, லட்சக்கணக்கான இளம் பெண்களை திமுகவை நோக்கி ஈர்த்து வர வேண்டும். அது மாதிரி நமது செயல்பாடுகள் இருக்க வேண்டும் அப்படின்னு தொடருது. சம்மரைஸ் பண்ணிடுறேன். திமுகவுக்கு, ஸ்டாலினுக்கு பர்டிகுலர்லி இன்றைக்கும் இவ்வளவு நல்ல காரியம் நான் பெண்களுக்கு பண்ணியிருக்கிறேன், இருந்தும் ஏன் அவர்கள் எனக்கு வாக்களிக்கவில்லை அப்படிங்கிற அந்த கேள்விக்கான விடை இன்னும் அவருக்கு தெரியல. ஒரு டேக்கிங் இட் ஃபார் கிராண்டட் எண்ணம் இருக்கு. நான் மகளிருக்கு கலைஞர் விடியல் திட்டம், மகளிர் உரிமை தொகை, இப்படியெல்லாம் பண்ணேனே, உங்களுக்கு கூப்பன் கொடுத்து நீங்கள் போய் பொருளெல்லாம் வாங்கிக்கங்க அப்படின்லாம் சொன்னேனே, ஆனாலும் ஏன் எனக்கு ஓட்டு போடலை அப்படின்னே கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் இந்த 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 மாதிரி வந்து சும்மா தாவேகாவுக்கு சும்மா ஒரு 2 ஓட்டு மட்டும் போடுவோம், இதெல்லாம் எனிவே டிஎம்கேக்கு தான் போக போகுது என்று மக்கள் நினைத்தார்கள். இப்பொழுது மக்கள் வருந்துகிறார்கள். அவர்களே ஓட்டை மாற்றி போட்டு விடுவார்கள் அடுத்த முறை அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா மீண்டும் ஒரு பல்பு தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால அதையெல்லாம் தாண்டி செய்ய வேண்டிய ஒரு அரசியல் என்று இருக்கிறது. இன்னைக்கு ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பேசவே இல்லை, அப்படியே கிளைடு பண்ணிட்டு போயிடுறீங்க. அது ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கல. தாவேகா அதை மிகப்பெரிய விஷயமாக கையில் எடுத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் செய்து வைத்து விட்டு போயிருக்கிற ஊழல்கள், எந்த துறையை தொட்டாலும் ஊழல். வெளிப்படையாக இன்றைக்கு தாவேகாவினர் அதை பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். தாவேகா அமைச்சர்கள் பேசுகிறார்கள். மது ப்ரொக்யூர்மெண்ட் ஊழல் நாங்கள் இனிமேல் வாங்க மாட்டோம், சிஎம்டிஏ அப்ரூவல் ஊழல் நாங்கள் இனிமேல் வாங்க மாட்டோம், பிடபிள்யூடியில் வேலைகள் செய்வதற்கு வரக்கூடிய வெண்டார்களிடம் ஊழல் நாங்கள் செய்ய மாட்டோம், கல்வித்துறையில் பள்ளிக்கல்வியில் ஊழல் நாங்கள் செய்ய மாட்டோம், உயர்கல்வித்துறையில் துணைவேந்தர்களை நியமிப்பதில் ஊழல் நாங்கள் செய்ய மாட்டோம். தினம் சொல்லிட்டு இருக்காங்க. ஐயா தலைவரை, அதை பற்றி ஒரு வார்த்தை எங்கேயாவது நீங்கள் பேசியிருக்கீங்களா? ஏன்னா நீங்கள் வந்து ஊழலை வந்து டேக்கன் ஃபார் கிராண்டட் எடுத்துட்டீங்க. உனக்கு தான் வந்து பஸ்ஸில் ஃப்ரீயாக கொடுக்குறேன்ல அப்படின்லாம் உங்களுடைய அமைச்சர்கள் பல பேர் பேசினாங்களா இல்லையா?
யோசிச்சு பாருங்க நீங்கள் அதை என்னன்ட்டு. நீங்கள் ஒரு இடத்துல கூட அதை பேசல. ஏன்னா நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, உங்களுடைய எதிரியாக நீங்கள் பார்த்தது அதிமுகவை. அப்போ ஊழலை பற்றி பேச வேண்டாம். அப்போ அந்த வீட்டு வசதி வாரியத்துறை அதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இல்லை நம்ம வந்து இந்த ஆதி திராவிடர் நலத்துறையில் என்ன அடிச்சிருக்கோம், அப்படியெல்லாம் தான் நீங்கள் கம்பேர் பண்ணியிருக்கலாம். இந்த வீடுகளுக்கெல்லாம் அந்த ராம்சார் நிலத்தில் வந்து அனுமதி கொடுத்ததில் நமக்கு எவ்வளோப்பா வந்தது மொத்தமாக, அப்படிலாம் நீங்கள் பேசலாம். கரி ப்ரொக்யூர்மெண்ட் என்ன ஆச்சு, மின்சாரத்துறையில் ப்ரொக்யூர்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம், இதெல்லாம் தான் நீங்கள் பேசலாம். ஆனால் புதிதாக மூன்றாவது ஒரு கட்சி வருகிறது. அவர்கள் இதுவரை ஊழல் செய்யவில்லை. கட்சியாக அவர்கள் ஊழல் செய்யவில்லை. உங்கள்கிட்டேருந்து எல்லாம் ஏற்கனவே ஊழல் செய்துவிட்டு ஒரு சில எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் அங்கே போயிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் உடனே குயிக்காக ஒரு புனிதர் பட்டம் கொடுத்தாச்சு. இப்போதைக்கு நாங்கள் அவங்கள பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டோம். இந்த ஆட்சியில் அவர்கள் ஊழல் செய்தால்தான் நாங்கள் அவங்கள பற்றி ஏதோ பேச போகிறோம். அந்த ஆங்கிளை நீங்கள் பார்க்கவே இல்லை. அதுக்கு காரணம் உங்களுடைய அறிவுஜீவிகள் பலர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஊழலை பற்றியெல்லாம் யாருங்க இன்னைக்கு கவலைப்படுறா, அதை பற்றியெல்லாம் ஒருத்தரும் கவலைப்பட மாட்டாங்க. நமக்கு தேவை கொள்கை. நம்ம வந்து திராவிட கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம். திராவிட மாடல் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த திராவிட மாடல் ஆட்சியில் அனைவருக்கும் நன்மை செய்கிறோம், கூட கொஞ்சம் ஊழல் செய்கிறோம். அந்த ஊழல் செய்கிறோங்கிறத வெளியில சொல்லலை, ஆனால் எல்லாருக்குமே அது வந்து தெளிவாக தெரிந்திருந்தது. ஸோ அந்த பார்ட்டை பற்றி நீங்கள் இன்னி வரைக்கும் பேச மாட்டேங்கிறீங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூட். இன்னைக்கு ஏகப்பட்ட இளைஞர்கள் அவர்கள் வந்து ஒரு ஒரு ஏஜென்சி, அவர்கள் வந்து தானாகவே ஒன்றை செயல்படுத்தக்கூடிய ஒரு திறன் வேண்டும் என்று அவர்கள் பார்க்கிறார்கள். நீங்கள் அவர்களை பற்றி கண்டுக்கவே இல்லை. உங்களுக்கு யூஷுவல் இது இருக்குது, ஏழைகளுக்கு இந்தா இதை வச்சுக்கோ, விவசாயிகளுக்கு இந்தா இதை வச்சுக்கோ, பெண்களுக்கு இந்தா இதை வச்சுக்கோ அப்படின்னு தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர, முதல் முறையாக வாக்களிக்க வரப்போகிற வாக்காளர்களுக்கு என்று நீங்கள் அவங்கள கவனிக்கவே இல்லை. அவர்களில் பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் தலித்துகள் என்று ஒரு பெரிய புதிய படை தாவேகாவுக்கு வாக்களித்து, திமுக குடும்பங்கள் பலரும் வாக்களித்தார்கள். நீங்கள் அதிகபட்சமாக போனால் அவங்கள தான் கிளாப் பண்ணி பிடிக்க முடியும், திரும்ப பிடிக்க முடியும். எப்பாப்பா விட்டுறாதீங்கப்பா, எல்லாம் நீங்கள் அங்கே போய் போயிட்டீங்கன்னா அப்புறம் நம்ம பார்த்தீங்களே என்ன ஆயிடுச்சுன்னு, அதனால் மீண்டும் வாருங்கள், எங்களுக்கே ஓட்டு கொடுங்கள் என்று திமுக குடும்பங்களை நோக்கி நீங்கள் கேட்க முடியும். அதில் என்ன ரிசல்ட் வரும்னு நமக்கு தெரியாது. ஆனால் புதிதாக ஒரு மாபெரும் குழு வந்திருக்கிறது, அவர்கள் தாவேகாவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறுக்க முடியாது. அடுத்தது, இது வந்து பல தேர்தல்களில் நடந்திருப்பது, டெல்லியில் நடந்தது, வேறு சில இடங்களிலும் நடந்தது. இப்பொழுது அதிமுக மூன்றாவதாக தள்ளப்பட்டிருக்கிறது. அவர்களுக்காக நீங்கள் தான் பரிந்து பேசுகிறீர்கள். அதிமுக எம்எல்ஏக்கள் நீ விலைக்கு வாங்குற, அதிமுக ஓட்ட வாங்கின, அதிமுக ஆலையே வாங்குற அப்படின்று. இன்றைக்கு அதிமுக தன்னுடைய கட்சியை எப்படி காப்பாற்றிக் கொள்வது அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பவரை எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படிங்கிறதுல அவர் ஆடிட்டு இருக்காரு. அவருடைய கட்சிக்கு இப்பொழுது கிடைத்த வாக்குகளும் கூட அடுத்த தேர்தலில் கிடைக்க போவதில்லை. அதெல்லாம் எங்கே போகும்னு நினைக்கிறீங்க? அது உங்களுக்கு வருமா, இல்லை அது தாவேகாவுக்கு போகுமா? அதை நீங்கள் பாருங்கள். அதிலிருந்து ஒரு கணிசமான வாக்குகள் நீங்கள் பெறவில்லை என்றால் டெல்லியில் நடந்தது தான் நடக்கும். டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸின் அனைத்து வாக்குகளையும் வழித்து சாப்பிட்டார். எல்லாம் அப்படியே அவருக்கு போச்சு. அதே மாதிரி அதிமுகவின் வாக்குகள் பெரும்பாலானவை நேராக விஜய்க்கு போயிடும். நீங்கள் பேசுகிறதே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவர் எம்ஜிஆர் கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போனாருன்னா இவர் வந்து வெள்ளி வாள் எடுத்து வீரவாள் வெற்றி வாள்னு போய் அங்கே போயிட்டு வந்துட்டார். ஸோ அவர் ஃபார்முலா வச்சுருக்காரு. உங்களுடைய வீக் பாயிண்ட் இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து வெற்றிவாள் வீரவாள் அப்படின்லாம் சொல்லிட்டு கோயிலுக்குலாம் நீங்கள் போக முடியாது. அப்புறம் உங்களுடைய திராவிட இயக்க கொள்கைகள் என்ன ஆகுது? ஆனால் ஜோசப் விஜய் ஒரு கிறிஸ்தவராக அவர் பெயர் இருந்தாலும் அவர் எங்கே வேணாலும் போகிறாரு, கையெழுத்தை போட்டுட்டு போவார், அவ்வளோதான். கோயிலுக்குள்ளே வாசலில் ஒரு புக்கு வச்சுருந்தாங்கன்னா அந்த புக்கு கூட இல்லைன்னா அவர் நேராக உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்துடுவார். அவர் வந்து சர்ச்சில் முட்டிக்கால் போட்டு அவர் தேய போவார். இன்னொரு பக்கம் கோவிலுக்கு போய் வாள் கொடுப்பார். அவர் உங்களால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறது தான் இன்றைக்கு உண்மை. நீங்கள் புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்றை உருவாக்க வேண்டும். ஆனால் அவருடைய இதுவரைக்கும் அவர் வந்து இந்த நித்தி ஆயோக் கூட்டத்தில் சொன்னதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய விமர்சனம் உண்மைதான். அந்த விமர்சனத்தை உங்கள் சார்பில் நானே பண்ணிட்டேன். ஆனால் அவர் செய்யக்கூடிய காரியங்கள் என்னவாக இருக்கும் இனி வரும் மாதங்களில் அப்படிங்கிறத வச்சு தான் மக்கள் தீர்மானிக்க போகிறாங்களே தவிர, இந்த ஒரு மாதத்தில் குற்றச்செயல்கள் பெருகி விட்டதுலாம் புருடா விடாதீங்க. அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை. குற்றச்செயல்கள் அதே ரேஞ்சில் இருக்குது, இன்னும் கூட கொஞ்சம் குறைஞ்சு கூட போயிருக்கலாம். இன்டென்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். அவர்கள் எவ்வளவு விரைவாக ஒரு இடத்துல ஊழல் என்றால், ஒரு இடத்துல குற்றம் என்றால் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னு பாருங்கள். நம்ம என்ன பண்ணோம்? உதாரணத்துக்கு நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணுக்கு நடந்த பாலியல் குற்றத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். அது எப்படி மறைச்சு ஊற்றி மூடுறது அப்படின்னு பார்த்தோம். யார் அந்த சார் அப்படின்லாம் ஒரு கேம்பெயின் எதனால் வந்தது? அதுக்கப்புறமா வந்து முன்னுக்கு பின் முரணாக பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டன. எவென்ச்சுவலி ஒரு ஆளை கைது செய்து அதுக்கப்புறமா வேக வேகமாக மக்களுடைய கோபம் வெறி அதிகமாகி விட்டதுங்கிறதுக்கு பிறகுதான் நீங்கள் ஆக்ஷனுக்குள்ளே இறங்குறீங்க.
அந்த மாதிரி இங்கே ஏதாவது நடந்திருக்கிறதா அப்படின்னு பார்ப்போம். அப்புறமா உங்களுக்கு வந்து பயங்கரமாக நீங்கள் அதிமுக ஆட்சியின் போது லாக்அப் டெத்து பற்றியெல்லாம் பெருசாக பேசுனீங்க. நம்முடைய ஆட்சியின் போது அது நடந்தது. இன்னொரு முறை அந்த மாதிரி ஒன்று விஜய் ஆட்சியின் போது நடந்தால் நிச்சயமாக அந்த பேச்சு வரும். அதெல்லாம் நம்ம கையில் வச்சுட்டு குற்றங்கள் பெருகிவிட்டன, அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த கட்சியை சேர்ந்தவர்களுக்கே பாலியல் தொல்லையெல்லாம் கொடுக்கிறார்கள் அப்படின்னா அது நம்ம கட்சியிலையும் உண்டு. உண்மையிலேயே கொள்கை அளவில் நீங்கள் சில விஷயங்களை பற்றி பார்க்கணும். அடுத்ததாக பட்ஜெட் அவங்க எப்படி போட போகிறாங்க. இப்பொழுதைய நிதியமைச்சர் பற்றி நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. உங்கள் காலத்தில் நீங்கள் வந்து முதல் நிதியமைச்சர் ரொம்ப மெத்த படித்தவர், அடுத்த நிதியமைச்சரும் நல்ல ஒரு அறிஞர் தான். அவர் நிதித்துறையில் அறிஞரோ இல்லையோ தவிர இப்போ இருக்கிற நிதியமைச்சரை பற்றி நான் திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன், ஒன்றும் சொல்ல போகிறதில்ல இப்போதைக்குன்னு. அவர் என்ன மாதிரி பட்ஜெட் போட போகிறாரு, அதனால் அவரால் வந்து அந்த பட்ஜெட் பேராமீட்டர்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண முடியுமா, சொன்னதையெல்லாம் செய்வார்களா, பணத்தை சேமிப்பார்களா, ஃபிஸ்கல் டெபிசிட்டை குறைப்பார்களா, முதலீடில் அதிகமாக கவனம் செலுத்துவார்களா, அதெல்லாம் பார்க்கணும். ஆனால் ஓவரால் இந்த அரசு சிறப்பாக பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனால தான் 6 மாதம் கேட்கணும். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் 1 வருடத்துக்கு பிறகுதான் அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு கிரிட்டிசைஸே பண்ண முடியும். உங்களுக்கும் அதுதான் நடந்தது. ஒரு ஆண்டில் ஒன்றுமே சொல்ல முடியவில்லை, அதற்கு பிறகுதான் நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். அந்த மாதிரி இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் பார்த்து விட்டு தான் சொல்ல முடியும். பார்க்கலாம் எப்படி இருக்கிறது என்று. உங்களுடைய மன வருத்தமும் புரிகிறது. இதில் அடுத்து மிகச் சிறப்பாக குறைந்தபட்சம் ஒரு நல்ல எதிர்க்கட்சியாக வருவதற்கும் மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.